நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். என்றென்றும் ஏதாவது நாம் உழைக்கிறதுக்கு தகுந்த பலன் கிடைச்சதுன்னா அதுவே யதேஷ்டம். அதுக்கப்புறம் கிடைக்கிறதெல்லாம் நாம் செய்த புண்ணியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களே, எதிர்வரக்கூடிய நாட்கள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சனி பயிற்சி குரு பயிற்சி அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது ஒரு நாம் வித்தியாசமான திங்கிங். நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம், நாம் கேட்டு நம்ம பிறக்கலை. இப்படிப்பட்ட நாம் எப்படி வாழ்கிறோம், நமக்குன்னு என்னென்னலாம் இருக்குது, நம்மளை பற்றி அடுத்தவன் சொல்கிறத விட நம்மளை பற்றி நாம் முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். அதற்கு உறுதுணையாக இருப்பது ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய கட்டங்கள், ஜாதக கட்டம். ஜாதக கட்டத்திலே மிதுன ராசிக்காரர்களாக நாம் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரங்களுக்கு உரியவர்கள். அதில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாகிய நாம் எப்படி இருப்போம்? இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் 3 கால்கள் இருக்கு. இருந்தாலுமே நம்ம இந்த உலகம், இந்த பாரத பூமி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, வெளிநாட்டில் போய் நம்ம சொல்லச்சு நம்ம ஒரு இந்தியன்னு சொல்லிக்கிறோம், ஒரு இந்தியனாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம். அதற்கு அடுத்தது நான் ஒரு தமிழன், அதற்கு அடுத்தது நம்முடைய ஏரியா, நான் திருநெல்வேலிக்காரன், நான் மதுரைக்காரன், நான் சென்னை வாசி இப்படின்னு சொல்லிக்கிறோம். அதே மாதிரி முதல்ல நம்ம பார்க்குறது மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த நமக்கு என்னென்ன விதமான எண்ணங்கள் இருக்கும், நமக்கு பிடித்தவை எது இருக்கும், பிடிக்காதவை என்ன இருக்கும், உடல் உபாதைகள் என்ன இருக்கும், ப்ளஸ் என்ன இருக்கும், மைனஸ் என்ன இருக்கும். அடுத்தது நம்ம பிறந்த நட்சத்திரம் இது புனர்பூச நட்சத்திரம். மிக உயரிய நட்சத்திரங்களில் ஒன்று புனர்பூச நட்சத்திரம். அதனுடைய விசேஷங்கள் எப்படி இருக்கும்? அதற்கு அடுத்தது புனர்பூசத்திற்கும் கீழே வரணும்னா, புனர்பூசத்தில் 4 வீடுகள் இருக்குது. முதல் 2, 3, 4. இதில் நமக்கு, அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை, புனர்பூசத்தில் பிறந்தவர்களில் புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு, மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் எப்படி இருக்கும்? இன்னும் 4ஆம் பாதம் கடகராசியில் வருது. சரியா? பொதுவாக ஒரு ஸ்தான பலன் அப்படின்னு எடுத்தால், நாம் பிறந்தது ராசி மிதுன ராசி. மிதுன லக்னம், மிதுன ராசியில் பிறந்தது. நம்ம பார்க்குறது அதிகமாக வேற ஒரு பலன் சொல்லியிருக்க லக்ன பலன்கள் அப்படின்னு. இதை நாம் சந்திரனை பேசிக்காக வச்சு தான் நாம் பார்க்குறோம். ராமச்சந்திரன் பிறந்தது புனர்பூச நட்சத்திரத்தில், அதாவது சந்திரனுக்கு உகந்த நட்சத்திரம் கடகராசி. சந்திரனுக்கு உகந்ததுன்னா 27 நட்சத்திரம் உகந்தது தான். பிடித்ததுன்னா ரோஹிணி. நம்முடைய நட்சத்திரம் புனர்பூசம். இதில் முதல்ல இருக்கக்கூடியது முதல் வீடு, அதாவது உயிர், தேகம், ஜீவன், தோற்றம், இதெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது பேசிக்காக ஜெமினி, அதாவது மிதுன ராசி அப்படின்னா அதனுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்குன்னு நம்ம கொஞ்சம் அதிகமாக பேசக்கூடியவர்களாக, யாரையாவது உற்று நோக்கக்கூடியவர்களாக, யாராவது ஏதோ சொன்னால்னா அதற்கு உற்று நோக்கி அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக. சில பேர் அழைச்சிப்போ அப்படின்னு போயிடுவோம், நாம் அப்படி போகிறதில்லை. அவனுக்கு தக்க பதிலை சொல்லிட்டும் போகக்கூடியவர்களாக தான் நம்ம பேசிக்காக நம்ம மிதுன ராசிக்காரர்களுடைய ஒரு சுபாவம். அதை எப்படி சொல்லலாம்? செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன் வித் இன்டெலிஜென்ட், அந்த மாதிரி தமிழில், இங்கிலீஷில் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அதிகமாக எழுத்தர்கள் அதிகமாக இருக்கக்கூடியது, அதாவது நுண் அறிவை. ஏன்னா இது மிதுனம் அப்படின்னாலே புதனை கொண்ட ராசி, அதனால் நுண்ணறிவை கொண்டு யோசிப்பவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நீங்கள் எல்லாம் நல்லா வருதோ, நுண்ணறிவை கொண்டு யோசிப்பவர்கள் அத்தனையுமே ஒரு வக்கீலாக இருக்கிறது, நுண்ணறிவை கொண்டு யோசிக்கிறது. அதே மாதிரி ஒரு டாப் பொசிஷனில் டெசிஷன் மேக்கிங்காக இருக்கிறது. டாப் பொசிஷனில் இருக்கிறது வேறு, டெசிஷன் மேக்கிங்கில் இருக்கிறது ஒரு அரசனாக இருக்கிறது வேறு, அங்கே ஒரு ராஜ மந்திரியாக இருப்பது வேறு. ஒரு வித்யாரண்யன் மாதிரியோ அல்லது நம்ம மற்ற மந்திரிகள் மாதிரியோ இருக்கக்கூடியது. அறிவு கூர்மை உள்ள மந்திரியாக, தசரதனுக்கு சுமந்தரன் மாதிரி, வசிஷ்டர் மாதிரி, இந்த மாதிரி வியாசர் மாதிரி இருக்கக்கூடியவர்கள். அந்த மாதிரி சில சமயங்களில் என்னாகும் அப்படின்னா, நம்முடைய குணாதிசயங்களிலேயே கொஞ்சம் வேறுபாடுகள் தெரிவதுண்டு.
நம்மை நாமே ஐயோ ஏன்டா இப்படி செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கும் நிலை உண்டு. ஏன்னா அது நம்முடைய கர்மா பலன், நம்முடைய மற்ற கிரகத்தினுடைய பலன். அதை அதாவது இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மை சில சந்தர்ப்பங்களில் உணரக்கூடியவர்கள் நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னு வச்சுங்களேன், உள்ளே வந்துட்டு ஆஹா அவங்ககிட்ட அது சொல்லிருக்க வேண்டாமோ, சரிப்போ அடுத்து திருச்சிப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் நாம். இதற்கு அடுத்தது ரொம்ப அதிகமாக எடுத்து சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னா லாயர், அதே மாதிரி டீச்சர்ஸ், சக்ஸஸ்ஃபுல் டீச்சராக இருக்கக்கூடியவர்கள், ஒரு 40 வருஷம் 30 வருஷம் கம்ப்ளீட் பண்ணவங்க டீச்சர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க மிதுன ராசியில் பிறந்திருப்பாங்க பேசிக்காக. அதுக்கு அடுத்தது நிறைய கொஞ்சம் ஈகராக லேர்ன் பண்ணிக்கக்கூடியவர்கள், குயிக்காக எதையுமே மனதில் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள், இப்படியாக நிறைய சொல்லிட்டு போகலாம். ஒரு பர்சனுடைய குணாதிசயங்கள், சில விஷயங்களில் நமக்கு சளி அதிகமாக இருக்கக்கூடியது, சளியினால் வரக்கூடிய உபாதைகள் இருக்கக்கூடியவர்கள், நர்வஸ், அதனால் சில நர்வஸ் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவோம், டக்குன்னு உணர்ச்சி வசப்படுறதுனால அந்த நர்வஸ் பிரேக் டவுன் இருக்கும், அப்படிப்பட்டவர்கள், சின்ன ஏதாவது உடலில் ஒரு சின்ன குறைகள், ஏதாவது சின்ன குறைகள், நான் சாதாரணமாகவே மைனஸ் பாயிண்ட் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதில்லை. இல்லை எதுக்கு நம்ம மைனஸ் பாயிண்ட்டை அடுத்தவங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு மற்றவர்களுக்கு சொல்லணுன்னாத சில விஷயங்கள் மனசுக்குள்ளே இருக்கும், பிரச்சனைகள் உடலுக்குள்ளே இருக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனைகளை உடையவர்கள் தான் நாம். என்னன்னு ஒன்றுன்னா விவரமாக சின்ன விஷயங்கள் விவரமாக பார்க்கலாம் பின்னாடி வரக்கூடிய வேர்டிங்ஸில். இப்போது இது பேசிக்காக நம்ம மிதுன ராசின்னு பார்த்தோம். அடுத்தது புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் எப்படி இருப்போம்? 4 பாதங்கள் பார்க்குறோம், அதற்கடுத்து ஒவ்வொரு பாதத்துக்கும் பார்க்கலாம். சார் இதெல்லாம் என்ன சார் பார்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு முதல்ல ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது, நம்மகிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தை நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு புரிஞ்சுக்கணும் சார். நமக்கு ஒரு மேக்ஸ் எபிலிட்டி இருக்குன்னா வெளியில் அதை காட்டணும். உள்ளுக்குள்ளேயே மூடி குடத்து உள்ள வச்ச விளக்கு மாதிரி இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் நம்ம பிறந்துட்டோம், பிறந்ததுக்கு ஏதாவது செய்யணும், அடுத்தவனுக்கு பல நன்மை செய்யணும், தீமை மட்டும் செய்யக்கூடாது. அடுத்தவனுக்கு நம்ம சொன்னால் தான் தெரியும் சார். நம்ம பிஏ படிச்சிருக்கோன்னு எப்படி தெரியும் மற்றவனுக்கு? நான் எம்பிஏ படிச்சிருக்கோம் அப்படின்னா எம்பிஏ நான் படிச்சிருக்கேன்னு மற்றவங்ககிட்ட போய் சொன்னால் தான் தெரியும். இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் படித்தவனாக இருந்தால் தெரிஞ்சுப்பான். எவ்வளோ பேருக்கு தெரியும்? தெரியாது. 30 வருஷம் கழிச்சு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா நம்ம சொல்லணும். அல்லது அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிற வீக்னஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த வீக்னஸ் நம்மகிட்ட இருக்குது, எப்படி அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிற போது நம்ம எந்த தெய்வங்களை வணக்கலாம், நமக்கு உரியது எது. இப்போது அர்ச்சித்தல் மலர் அப்படின்னு சொல்கிறோம். சில பேர் கருங்காலி மாலை போட்டுக்கிறாங்க, கையில் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்று இப்போ இந்த கடை இருக்கிறது, இதெல்லாமே சின்ன விஷயங்கள். நம்ம சின்னதாக இப்போது தலைமுடி இருக்குது, அதை அழகாக சீவிக்கொண்டு வாரிக்கொண்டு போனோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே கலைச்சலாக போட்டு போனோம்னா வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி சின்ன விஷயங்களை தான் பண்ண முடியுமா நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கு? நம்ம கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசைப்படல, ஆனால் இப்படியே இந்த வாழ்க்கையில் இப்படியே இருந்துடக்கூடாது, முன்னுக்கு வரணும், மேலே வரணும் அப்படின்னு உத்வேகத்தில் இருக்கக்கூடியவர் நாம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பேசிக்காகவே கொஞ்சம் பருத்த சரீரம் உடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு இதில் பேசிக்காக கொடுத்துருக்காங்க. நான் நிறைய புத்தகத்தில் கலெக்ட் பண்ணி எழுதி வச்சிருக்கிறதுல நாம் முதல்லையே சொன்ன மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களாக இருக்கிறதுனால அதிகம் திறமை, ஊக்கம், இன்டெலிஜென்ஸ், இன்டலெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். புதனை பேஸ் பண்ணி தான் வருது ஏஐ அப்படிங்கிறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். அந்த மாதிரி அந்த திறமை உள்ளவர்களாக பேசிக்காக அது அதிகமாக இருப்பார்கள். ஆச்சார அனுஷ்டானங்களில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். தெய்வ வழிபாடு உடையவர்களாக, தெய்வ நம்பிக்கை உடையவர்களாக அதிகம் பேர் இருப்பாங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் எல்லாமே இந்த உலகத்தில் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் சார். அதனால் ஒரு சிலருக்கு இது இல்லையே அப்படிங்கிறதுனால எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா 80% 85% இவங்க எப்படி பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு எழுதி வச்சுருக்காங்க. அதற்கு அடுத்தது சில பேசிக்காக சொல்லணுன்னா அதிகமாக பல் வரிசை ஒழுங்காக இல்லாதவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறேன். முன்னுக்கு பின் எல்லாருக்குமே இல்லை, இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நன்றி மறவாத குணமுடையவர்கள். மிதுன ராசியிலேயே புனர்வசு நட்சத்திரங்கள் பேசிக்காக நன்றி மறவாத குணமுடையவர்களாக இருப்பார்கள். இது பேசிக் குவாலிட்டிஸ். இதில் சில வியாதிகள் நம்ம பார்த்தோம், இதெல்லாம் டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். இதில் முக்கியமானதாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா புனர்வசு நட்சத்திரக்காரர்களே 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் தான் மிதுன ராசி வரார்கள். அந்த முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் நம்ம எப்படி இருப்போம்?
மிதுன ராசிக்கு அப்படின்னு ஒரு விசேஷம் பார்த்தோம். ஆனால் இதில் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தேவையானது பேசிக்காக புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூங்கில் வந்து ஈக்குவேட் பண்ணுறாங்க. மூங்கில் அது ஏன் அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன். மரம் மூங்கிலாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, நமக்கு பறவை ஈக்குவேட் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று பிடிச்சிருக்கும் சார். சில பறவைகளை பார்த்த உடனே பிடிக்கும், மயிலை பார்த்த உடனே பிடிக்கும், ஏன்னே தெரியாது. சில பேருக்கு காகத்தை பிடிக்கும், புறா பிடிக்கும். அதே மாதிரி சில மிருகங்கள் நம்ம பார்த்த உடனே, சின்ன குட்டி யானையை பார்த்த உடனே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு தோணும். யானை ரொம்ப பெரிய யானையே ரொம்ப பல பேருக்கு பிடிக்கும். சில பேர் கன்றுக்குட்டினா பிடிக்கும். இப்படியாக ஒரு மிருகம், ஒரு பறவை, இதெல்லாம் எது பிடிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு நமக்கு பிடித்தது அன்னப்பறவை அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது மிருகம் அப்படின்னு பார்க்கச்சே, விலங்குன்னு பார்க்கச்சே பெண் யானை அப்படின்றாங்க. அதாவது ஒரு விஷயத்தை பற்றி சொல்லச்சு என்னென்ன காம்பினேஷன் பண்ணுறான் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம். இந்த பல பேருக்கு தெரியும், இந்த கட்டங்களை ஆராய்ச்சி செய்தவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவர்களுக்கே நமக்கு தெரியும். ஆண் ராசி பெண் ராசி, ஆண் ராசி பெண் ராசின்னு எது உயர்வாக இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்தது. அதற்கடுத்தது நம்முடைய ராசியினுடைய அதிபதி, நம்முடைய லக்னத்தினுடைய அதிபதி யார் என்ன அப்படிங்கிறத பொறுத்து. அதற்கடுத்தது ஸ்திர ராசியா, சரராசியா, உபயராசியா அப்படிங்கிறத பொறுத்து. இப்படி பல விஷயங்களை எல்லாத்தையும் பெர்முடேஷன் காம்பினேஷன் வச்சு நாம் இந்த கணக்கில் எடுத்திருக்காங்க. அந்த விஷயத்தை நம்ம மொத்த சொல்கிறோம். இதற்கு அடுத்தது புனர்பூச நட்சத்திரத்திற்கு ராமர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தெய்வம் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்குன்னு ஒவ்வொரு தெய்வங்கள் உண்டு. நம்ம முன்னாடி பார்த்தோம் மற்ற நட்சத்திரங்களுக்கு என்ன அப்படின்னு. இதில் ராமர் அப்படின்னா, ராமர் புனர்பூச நட்சத்திரத்திலேயே பிறந்தவர், அதனால் ராமரை தெய்வமாக உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக மறுக்கொழுந்து, வாசனையுடன் இருக்கக்கூடியது மறுக்கொழுந்து. ஃபஸ்ட்டு திங், இப்போது திருவோணம், திருவாதிரை அப்படின்னா, திருவோணம்னா மகாவிஷ்ணு, திருவாதிரைன்னா தட்சிணாமூர்த்தின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் திருவாதிரைக்கு தட்சிணாமூர்த்தியும் சிவனாக உருவப்படுத்துகிறார்கள். அதே மாதிரி இங்கே ராமர் உருவப்படுத்துறது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்ததுனால ராமர் உருவப்படுத்துகிறாங்க. ராமர் ராமாயணத்தில் பார்த்தோம்னா, ராமன் சீதையை ராமாயணத்தில் அன்னப்பறவையை தூது அனுப்புகிறார். வேதாந்த தேசிகன் அதை பற்றி அன்னப்பறவையினுடைய தூதை பற்றி எழுதியிருக்கார். மேக சந்தேசம்னு காளிதாசன் எழுதின மாதிரி இவர் ஒரு தூது அப்படின்னு எழுதியிருக்கார். அது அன்னப்பறவை அனுப்புகிறார். அதற்கு அடுத்தது மறுக்கொழுந்து, ஏன்னா வாசனை வீசக்கூடியதாக இருக்கக்கூடியது மறுக்கொழுந்து. அதனால் எப்பொழுதும் வாசனை வீசக்கூடியவர்களாக நாம் இருப்போம். எப்பயுமே கொஞ்சம் என்ன சொல்லணுன்னா, பிளெயினாக சொல்லணுன்னா, சில பேருக்கு சென்ட் அடிச்சுக்கிறதுல ஆசை இருக்கும் சார். அதான் நம்ம ப்ரெசன்டேஷன், நம்ம டல்லாக இருக்கக்கூடாதுப்பா, நல்லா இருக்கணும், பார்க்குறது அடுத்தவங்க பார்க்கச்சு நம்ம நீட்டாக இருக்கணும், நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே திங்க் பண்ணக்கூடியவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுக்குழந்தைன்னா அது. ஏன்னா இந்த மறுக்குழந்தை வச்சுக்கோங்க, பின்னாடி இந்த கடைசியில் பலன் முடிக்கச்சு அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை, பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மற்ற காணொளிகள் நமக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் இருக்கலாம், மற்றவர்களுக்கு நம்முடைய சிஸ்டருக்கோ ஒய்ஃபுக்கோ மற்றவர்களுக்கு வேற ஒரு நட்சத்திரம் இருக்கலாம், அவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு அதை அனுப்புறதுக்கும் நமக்கே பின்னாடி வரக்கூடிய காணொளிகளை அறிந்து கொள்வதற்கும் இது ரொம்ப. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்டில் சொல்லணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வரக்கூடிய காணொளிகளில் இதை முடிச்சுட்டு அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது சாதாரணமாக புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இருக்கும். இப்போ புனர்பூசத்தில் நம்ம முதல் 3 நட்சத்திரம் மிதுன ராசி, அந்த மிதுனத்தோட கனெக்ட் பண்ணது, அதாவது புதனோட கனெக்ட் பண்ணது. ஏன்னா அடுத்தது கடகம் போயிடுறது. புனர்பூசம் 1ஆம் பாதம். 1ஆம் பாதத்தில் இவர்கள் எப்படி இருப்பார்கள்னா, கொஞ்சம் ஆசை அதிகமாக இருப்பவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் ஆசை அதிகம் அப்படின்னா, அதாவது நமக்கு ஒரு ராஜான்னு எடுத்துக்கோங்களேன், அவன் ராஜாவுக்கு ஒரு திருப்தியே இருக்காது. ஒரு நாட்டில் ஒரு 5 வருஷம் போச்சா, சரி பக்கத்து நாடு அவன் ஆடு இல்லையா, அந்த நாட்டை நம்ம நல்லபடியாக நடத்தணும், அதையும் நாம் எடுத்து நடத்தலாம் அப்படின்னு இருக்கும். இன்னும் பிளைனாக இப்போதைக்கு சூழ்நிலைக்கு சொன்னோம்னா, கார்ப்பரேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், ஒரு பெரிய கார்ப்பரேட் ஆஃபீஸில் அல்லது வேறு ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம், ஒரு சேல்ஸில் இருக்கோம் அப்படின்னா, அடுத்தது ஹெட் ஆகச்சே சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நான் சேர்த்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆசைப்படக்கூடியவர்களாக. இல்லை வேற ஒரு கம்பெனியில் போச்சு அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் நான் எடுத்துக்கிறேன்,
அக்கௌண்ட்ஸுக்கு மட்டும் ஹெட்டாக இருந்தவர் ஜெனரல் மேனேஜராக போச்சு, அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எக்ஸ்பேன்ஷனுக்கு உரிய ஆசைப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது ஒன்று. இரண்டாவது, ஆசைப்படணும் அப்படின்னாலே ஒரு ரொம்ப யங் அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், எப்பயுமே சுறுசுறு துருத்துருன்னு இருக்கணும் சார். ஆனாலும் அதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. ஏன்னா நம்ம அதிகமாக சுறுசுறுன்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவனுக்கு ஆகாது. ரொம்ப துள்ளுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் நம்ம காதில் வாங்கிக்கத்தான் வேணும். அந்த மாதிரியும் சில துள்ளுவதும் உண்டு. புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம். அடுத்தது, இதில் ஆசை இருக்குது, திறமை இருக்குது அப்படின்னா ஊக்கம் இருக்கணும். இன்ட்யூஷன் அப்படின்வாங்க, நம்ம அறிவால் சிந்திக்கக்கூடிய, உள்ளுக்குள்ள நுண்ணறிவால் சிந்திக்கக்கூடியவர்களாக பேசிக்காக இருப்பார்கள். அதை யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணல அப்படிங்கிறது வேறு விஷயம். நம்முடைய மற்ற கிரகங்கள் நம்முடைய கர்மா என்ன சொல்கிறதுங்கிறது வேறு விஷயம். இதற்கு அடுத்தது சில ரொம்ப பார்த்திங்கன்னா சில பேருக்கு என்னென்னா வெளியில் சொல்ல மாட்டாங்க சார், மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருப்பவர்கள் சில விஷயங்கள் தெரியும், அடப்போட நாமே சொல்லலாம், அவனே பட்டு தெரிஞ்சுக்கிட்டோமே, நாம எதுக்கு சொல்லி இது பண்ணணும் அப்படின்னு எண்ணக்கூடியவர்கள் அவர்கள். நிறைய செல்வம் உடையவர்களாக இருப்பார்கள். அந்த பட்டாட்டை பற்றி வெளியில் காட்ட மாட்டேன். சில பேர் செயின் அது இது போட்டு ரொம்ப ஜம்முன்னு இருப்பாங்க, பல பேர் அந்த மாதிரி இருக்க மாட்டார்கள். அதே மாதிரி ஒரு சில சந்தர்ப்பங்களில் ரொம்ப, அதாவது இப்படி அழகாக ரொம்ப ஊக்கமுடையவர்களாக இருக்கக்கூடிய நாம், புனர்பூச நட்சத்திரம் 1 பாதத்தில் இருக்கக்கூடிய நாம் சில சந்தர்ப்பங்களில் டக்குன்னு டல் ஆகிடுவோம் சார். ஏன் என்னன்னே தெரியாது. அப்படியே ஒரு செகண்டில் எவனா ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டா, நம்ம ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ யாராவது ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிட்டான்னு அப்படியே மனசில் அது வெளியில் காட்டலைன்னா கூட அப்படியே மனசில் தைச்சிடும். அந்த மாதிரி எண்ணமுடையவர்கள் புனர்பூச நட்சத்திரத்துடைய 1 பாதத்தில் இருக்கக்கூடியவர்கள். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பேசிக்காகவே 4 பாதங்கள். 4 பாதங்களுக்குமே மெயினாக சொல்லக்கூடிய மரம் அப்படிங்கிறது மூங்கில் மரம். ஆனால் அதற்கு வேறாக 1ஆம் பாதத்திற்கே மூங்கில் மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூங்கில் மரம் என்ன செய்யும்? மூங்கில் மரம்னா நம்முடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஏன்னா மூங்கில் மரம் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட முதல் 5 வருடங்கள் 6 வருடங்கள் வளர்வதே தெரியாது, கிரவுண்ட்லேயே வளரும், பிலோ த கிரவுண்ட் லெவல் வளரும். அதற்கடுத்து 2-3 வருஷத்துக்குள்ளே அது கிட்டத்தட்ட ஒரு 10 அடி மேலே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மூங்கில் மரத்தை கொண்டவர்கள். மூங்கில் மரத்தை கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால நமக்கு மெயினாக ராமர் அப்படின்னு இருந்தாலுமே மூங்கிலை உபயோகித்து செய்யக்கூடிய புல்லாங்குழல், அதை உபயோகிக்கக்கூடிய கிருஷ்ணன், அவரிடத்தில் நமக்கு ஈடுபாடு இருக்கும். கிருஷ்ணனிடம் அதிகமான ஈடுபாடு இருக்கும். இந்த மூங்கில் மரம் நமக்கு உகந்தது ஒன்று. எங்கேயாவது மரம் நடுவிழா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா மூங்கில் மரம் வாங்கி நீங்கள் நடுங்க. அது வளர்ந்து மரமாவதற்குள்ளே நாம் நிலைத்து நம்முடைய அபிலாஷைகள் எல்லாம் இதுவாகிடும். சில பேர் வீட்டிலேயே சின்ன தொட்டியில் மூங்கில் மரம், சிறு சிறு மரங்களை வளர்ப்பதுண்டு. அந்த மாதிரியும் வளர்த்து வருதல் மிக மிக நல்லது. ஆனால் என்ன ஒன்று, அது வளர்ந்து வரச்சே நாம் அப்பப்போ அதை கொண்டு போய் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் காட்ட வேண்டும். வெளியில் எடுத்துன்னு போய் அதை வச்சு சூரிய ஒளியும் படணும், பௌர்ணமியின் போது படக்கூடிய சந்திர ஒளியும் பட வேண்டும். அது ரொம்ப நல்லது. வீட்டில் வளர்க்கக்கூடிய தொட்டியில் வீட்டுக்குள்ளே வளர்த்தாலுமே இந்த நமக்கு புனர்பூச நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பேசிக்காக புனர்பூச நட்சத்திரமே மூங்கில் மரம் சொல்கிறாங்க. அதில் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டுக்குள்ளே வளர்க்கணுன்னா அதை எடுத்துன்னு போய் சில பேர் வெறும் வெயிலில் மட்டும் வைப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பௌர்ணமி என்று அந்த நிலவிலும் வைத்துவிட்டு எடுத்து வாருங்கள். இது 2வது. இப்போ நாம் அடுத்தது பார்க்க போகிறது புனர்பூச நட்சத்திரத்தினுடைய 2வது பாதம். இப்போ 2வது பாதத்துக்கு ஆச்சார அனுஷ்டானங்கள் நிறைய செய்யக்கூடியவர்களாக, உள்ளுக்குள்ளே அதை பற்றி எண்ணங்கள் அதிகம் உடையவர்களாக இவர் இருப்பார்கள். ஏன்னா படிப்பு அறிவு அதிகம் உள்ளவர்கள் பேசிக்காகவே மிதுன ராசிக்காரர்கள், அதுலேயும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். தெய்வ வழிபாடு உள்ளவர்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் சில சமயங்களில் தெய்வத்துக்கிட்ட டக்குன்னு ஈடுபாடு வராது சார். என்னன்னா, நானும் ப்ரமோஷன் வேணும் அந்தந்த இடத்துலலாம் அலைஞ்சி வந்துட்டேன்பா, எனக்கு கீழே இருக்கணும் ஆயின் போயிட்டான், இனிமேல் அடுத்த மாதம் நான் எங்கேயும் வரப்போகிறதில்ல. அதே மாதிரி எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நான் எவ்வளோ தவம் இருந்துட்டேன், இதுக்கு மேலே நான் எந்த கோயிலுக்கும் வர்றதா இல்லை அப்படின்னு ஒரு டிட்டாச்சு திங்கிங் வரக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சில சந்தர்ப்பங்களில் இந்த 2வது பாதத்தில் உடையவர்கள் புனர்பூசத்தில் கொஞ்சம் தன்னை வெளிப்படுத்தி கொள்வதில் பெருமை கொள்ளுவர்களாக இருப்பார்கள். 1 பாதம் வேறு, 2ஆம் பாதம் வேறு. இவர் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் தன்னை வெளிப்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க. சில சந்தர்ப்பங்களில் ஏன்பா நான் சொன்ன மாதிரி நாம் சொன்னதுன்னு அடுத்தவனுக்கு தெரியும். நான் MBA நான் போட்டுக்கிறேன் பார், ரிட்டையர்டு அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர்,
இபி அப்படின்னு அந்த மாதிரி போட்டுக்கிறதுல சில பேருக்கு ஒரு பெருமை இருக்கும். அப்படி பெருமை கொள்ளக்கூடியவர்கள் பேசிக்காகவே சில வியாதிகளை கொண்டவர்கள், பிபி இருக்கும், சுகர், அந்த மாதிரி உதாரணத்துக்கு சொன்னேன். அந்த மாதிரி சில உடன் பிறந்தே இருக்கக்கூடிய வியாதிகள் சில இருக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார். அதனால் துன்பம் இல்லை, இருக்கும், அவ்வளோதான். சில பேர் ரொம்ப பேசும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லணும்பா, விட்டுட்டோன்னு வச்சுக்கோ அவன் ஏறி போயிடுவான். அதனால் நாம் சொல்லணும், நாம் சொல்லிடுவோம், எடுத்துக்கிறவன் எடுத்துக்கிட்டோம், எடுத்துக்காதவன் போகட்டும் அப்படின்னு நினைத்து பேசும் திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள். இது 2வது பாதத்தில் உடையவர்கள் புனர்பூச நட்சத்திரம். இவர்களுக்கு சொல்ல வேண்டிய கொடுக்க வேண்டிய புனர்பூச நட்சத்திரத்திற்கு 2ஆம் பாதத்திற்கு உள்ள மரம் என்னென்னா மலை வேம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் கேட்டிருப்போம், நாட்டில் விளைஞ்சா நன்னாரி, மலையில் விளைஞ்சா மாகாளின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேம்புக்கு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. மலை வேம்பு வேறு, கீழே இருக்கிறது வேம்பு வேறு. இருந்தாலும் வேம்பு ஒன்று தான், வேப்ப மரங்கிறது. இதில் மலை வேம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மலை வேம்பு, அந்த மலை வேம்பு என்ன ரீசன் அப்படின்னா, நமக்கு சின்ன சின்ன வியாதிகளை தீர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் இந்த மலை வேம்பிலிருந்து அந்த இலையினுடைய கஷாயத்தையோ பட்டையினுடைய கஷாயத்தையோ நாம் ஒரு 48 நாள் கஷாயமாக வடித்து குடித்து வந்தோமே ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற வியாதி தீரும்னு நான் சொல்ல மாட்டேன், கர்மாவாக இருக்கும். ஆனால் வளராது, குறைவதற்கு சாத்தியங்கள் இருக்குது. ஒரு 10%லே நிற்கும். எனக்கு இப்போ ஒரு 40% இருக்குன்னா சுகர் இருக்குது, எனக்கு சுகர் 230 ஆகிடுது அப்படின்னா அந்த சுகர் குறையும், ரொம்ப லோ போயிடாது. 170 180லேயே நிற்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதைக்காக தான் மலைவேம்புன்னு சொல்கிறாங்க. ஓவராலாகவே நமக்கு இப்போ நம்ம வெளியே எங்கேயாவது போகிறோம், ஒரு அர்ச்சனை பண்ணுறோம், யாராவது சொல்கிறாங்க உனக்கு பிடித்த நீ போய் இந்த ப்ரமோஷன் வரணும்னு இல்லை, உன் பொண்ணு கல்யாணம் பண்ணணுங்கிற, உனக்கு இருக்கக்கூடியது மிருகச நட்சத்திரத்துக்கு சனி புதன் கேது திசைகள் இருக்குன்னு வச்சுப்போமே. இதில் புதன் திசை வரும். ஏன்னா நமக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கு முதல் பிறந்தது குரு திசை. குரு திசை 10 வருஷம் இருக்கலாம், 6 வருஷம் இருக்கலாம். அதற்கடுத்து வரக்கூடியது சனி திசை. அதற்கடுத்தது புதன் கேது திசைகள். புதனும் கேதுவுமே ஞானமோட்சக்காரகன். ஞானமோட்சக்காரகன் கேது, ஞானக்காரகன் புதன். புதன் நம்முடைய வீட்டுக்காரகன் வேறு. அதனால் உனக்கு ப்ரமோஷன் வரணும், அல்லது புதன் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கான், புதன் திசை இருக்குது, அதனால் நீ புதனுக்கு நீ அர்ச்சனை செய்து விட்டு வா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, நாம் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களிலே மறுக்குழந்தை மற்ற விசேஷங்களோடு சேர்த்து எடுத்து சென்று மறுக்குழந்தையும் கொடுத்து இதையும் அர்ச்சனை பண்ணுங்க சுவாமி அப்படின்னு சொல்லி வந்தோம்னா அந்த பூசாரிக்கிட்ட மிக மிக நல்லதாக அமையக்கூடியது. அதே மாதிரி வெளியில் போகிறோம் அப்படின்னா, இந்த சாதாரணமாக புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பெண் யானை இருந்ததுன்னா அந்த பெண் யானையினுடைய 4 பாதங்கள் உடையவர்களுமே பெண் யானையிலேருந்து அவங்ககிட்ட ஒரு 50 ரூபா என்னமோ கொடுத்தோம்னா ஒரு சின்ன அந்த யானையினுடைய முடி தருவாங்க. அந்த முடியை வாங்கி நம்ம போட்டோம்னா அவ்வளோ நல்லது. கையில் வெள்ளியில் போட்டுட்டோம்னா 12ஆம் வீட்டுக்குடையவன் 5ஆம் வீட்டுக்குடையவன் தான் சுக்கிரன். அதனால் வெள்ளியில் நம்ம போட்டுட்டோம்னா இந்த புனர்திசை இருப்பவர்கள் மேன்மை அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இது 2வது. 3வது புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம். இந்த 3ஆம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சாதாரணமாக ராமனை பார்த்தீங்கன்னா ராமன் நடைப்பயணம் போனவர் தான். முதல்ல இந்தியா முழுதும் நடைப்பயணம் சென்றவர் அப்படின்னா ஸ்ரீ ராமபிரான் தான். அதனால் ஊர் சுற்றும் பழக்கம் அதிகமாக உள்ளவர்கள். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் சார், கொஞ்சம் பைசா வந்துடுதுன்னா அதை போய் பார்க்கலாமே, இங்கே போய் பார்க்கலாமே அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டோட ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிளம்பினான்னா நாமளும் போயிட்டு வரலாமா அப்படின்னு தோணும். ஃபேமிலியோடு இருந்துச்சு, நம்ம 2 ஃபேமிலி போகிறாங்கன்னா நாமும் போயிட்டு வரலாம் இப்படின்னு ஊர் சுற்றும் எண்ணம் கொண்டவர்களாக 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். 3ஆம் பாதத்தில் சில வியாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பற்கள் சரியாக இருக்காது. 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பற்கள் வரிசையாக இருக்காது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். மேபி என்ன மாதிரின்னு வச்சுங்களேன், முன்ன பின்ன இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள். சில பேருக்கு பார்த்தா அந்த முத்துப்பற்கள் அப்படின்வாங்க, அது இல்லாமல் இருக்கலாம். அதனால் அந்த பற்கள் சரியாக இல்லாததுனால சில நாற்றம் வீசக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நீண்ட ஆயுளை கொண்டவர்கள், புனர்பூச நட்சத்திரத்திலே 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நீண்ட ஆயுள், நெடிய ஆயுளை கொண்டவர்கள் பேசிக்காகவே. அதுக்கடுத்து நம்ம கட்டத்தை பார்க்க போகிறோம், அது வேறு விஷயம். அடுத்ததாக நல்ல குணத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள். சில பேர் ஸ்மெல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடுத்தவனை பார்த்த உடனே இவன் சரியாக பேசுகிறான், இவன் சரியாக பேசுகிறதில்ல, இப்போ அவன் பேச்சே சரியில்லைப்பா, எனக்கு என்னமோ அவனை பார்த்தா பிடிக்கலப்பா அப்படின்னு உடனே ஒரு 5 நிமிஷத்தில் பின்னாடி வந்து சொல்லிடுவாங்க. அவன் பேச்சும் பார்வையுமே நமக்கு சரியாக படலை, என்னமோ நீ எதாவது பண்ணி வைப்போ
அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எண்ணம் கூடியவர்களாக இந்த 3ஆம் பாதத்தை உடையவர்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இருப்பார்கள். இவர்களுக்கு பேசிக்காகவே இந்த அதாவது சுகர் சம்பந்தமான அந்த சம்பந்தமான இரத்த கொதிப்பு, அந்த சின்ன சின்ன லைட்டாக இருக்கக்கூடிய வியாதிகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இவன் ரொம்ப அடுத்தவனை அனலைஸ் பண்ணுறதுனால சீக்கிரம் டென்ஷன் ஆகிடுவாங்க. சில பேர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. டக்குன்னு மனசில் நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சிங்களேன், மனசு காமாக இருக்கணும். அந்த காம்னஸ் இல்லாமல் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோன்னா மனசுக்குள்ளேயே ஒரு டென்ஷன் இருக்கணும், வெளியில் தெரியாதது ஒரு சின்ன வலியோ ஒரு டென்ஷனையோ கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்டவர்களாக புனர்பூச நட்சத்திரம் பேசிக்காக அதில் 3ஆம் பாதத்தில் இருப்பவர்கள் இருப்பார்கள். இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடப்ப மரம் அப்படின்னு. இது ஒரு புதுவிதமான மரம். சொன்னீங்க போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அடப்ப மரம் அப்படின்னு. இந்த மரத்தில் இருக்கக்கூடியது அந்த காலத்தில் அந்த பட்டையை யூஸ் பண்ணுவார்கள். இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பட்டையை யூஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது ஒரு வேப்ப மரம் மாதிரி தான், மலைவேம்பு மாதிரி. இது வேறு விதமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியது இந்த அடப்ப மரம். இப்படியாக ஆனால் இப்போ சாதாரணமாக நம்ம 3 பாதத்துக்கு பார்த்தோம். அந்த 3 பாதத்திற்கும் மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம் இல்லையா? சாதாரணமாக புதன் இருக்கக்கூடியவர்கள் சில வியாதிகள் இருக்கும். அவர்கள் தன்னை முன்னெடுத்து கொள்ளுள்ளா இருப்பார்கள். மைனஸ் பாயிண்ட்ஸு என்ன? அந்த மைனஸ் பாயிண்ட்ஸுக்கு நம்ம எப்படி நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம்? பேசிக்காக 3 விஷயம். நமக்கு புனர்வசு அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்கு ராசி அதிபதி சந்திரன் நம்ம வீட்டில் இருக்கான், மிதுனத்தில். 2வது ராசி லக்னத்துக்கு உடையவன் புதன் எங்கே இருக்கான், புதன் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கானா. 3வது இப்போ ராசிநாதன் சனி தசையோ அல்லது புதன் தசையோ அல்லது கேது தசையோ நம்மளுக்கு மேஜராக வர்றது அந்த 25லேருந்து 65க்குள்ளே இவர்கள் தான். சில பேருக்கு லக்கு சுக்கிர தசை. ஏன்னா இந்த புனர்பூசம் விசாகம் புரட்டாதி 3 பேருக்கு தான் சுக்கிர தசை சரியான சந்தர்ப்பத்தில் ஒரு 45 வருஷத்தில் வரலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு சுக்கிரன் இந்த தசாநாதன் எங்கே இருக்கான், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டோம்னா இது 3மே நன்னா இருந்தது நமக்கு. இதற்கு கூட முக்கியமான ஒரு விஷயம், மைனஸில் இருந்தால் சில அதாவது சனியோ ராகு கேதுவோ விட்டுருங்க. குரு மெயினாக குரு எங்கே இருக்கேன்னா நமக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதியானவன், 7க்கும் 10க்கும் அந்த உபயராசின்னு சொல்கிறோம். அந்த 1 4 7 10 அப்படி வறட்சியவும் உபயராசிக்கு அதிபதியும் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கக்கூடியது. சில பேருக்கு நம்ம தனியாக பார்க்க போகிறோம், நம்முடைய லக்னத்திலேயே லக்னாதிபதி இருந்தால் நல்லதா கெட்டதா அப்படின்னு. அதுக்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். இதனால் இந்த புதன் லக்னத்திலே இருப்பதை விட, ஏன்னா கன்னி ராசியில் கன்னி லக்னத்தில் புதன் இருந்தானா நல்லது, மிதுனத்திலேயே புதன் இருப்பதை விட மற்ற இடத்துல இருக்கிறது நல்லது. 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு எங்கே இருக்கான், இது மட்டும் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னு வச்சுங்கன்னா நம்மளை யாரும் கையால் பிடிக்கவே முடியாது. இதுக்கு நாம் என்ன பண்ணணும்? மெயினாக இந்த சொல்லிருக்கிறது நம்முடைய இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் ராமர் அப்படின்னு சொல்லிருக்கு. நமக்கு ராமரை பிடிச்சிடும். சார் எனக்கு ராமரை விட என் பக்கத்தில் இருக்கிற குலதெய்வம் அம்பாள் பிடிக்கும் சார், அல்லது திரௌபதி. எங்கள் ஊரில் நான் எதை வேணாலும் செஞ்சுட்டு போனேன்னா திரௌபதி அம்மன் தான் முதல்ல நான் ஒரு விளக்கேற்றிட்டு போவேன், ஒரு கற்பூராத்தி பண்ணிட்டு போவேன். திரௌபதி அம்மன் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது சார், எல்லா தெய்வம் வீரபத்ர சாமி அதுதான் செய்வேன். அப்படி நமக்கு இஷ்ட தெய்வமாக அல்லது குலதெய்வமாக விளங்கக்கூடியதுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த இம்பார்ட்டன்ஸ் நாம் கொடுத்தோம்னா அதற்கு நாம் ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்ணுறோம் அல்லது அர்ச்சனை பண்ணுறோங்கச்சே நீங்கள் இந்த முக்கியமாக இந்த மறுக்குழந்தை சேர்த்து அர்ச்சனை செய்வது மிக மிக நல்லது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது, அப்படி செஞ்சுட்டு நம்ம தனியாக பண்ணச்சே ராமருக்கும் எனக்கு ராமரை பிடிக்கும் அப்படின்னா ராமர் லக்ஷ்மணர் சீதை ஆஞ்சநேயரோடு சேர்ந்து இருக்கக்கூடியது. ஏன்னா லக்ஷ்மணர் பரதர் சீதை இவர்கள் 4 பேருமே பிறந்த அடுத்த 4 நட்சத்திரம் சார், புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம். இதை உச்சமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடியது சந்திரன், கடகராசிக்கு அதிபதியானவன், கடக லக்னத்திற்கு அதிபதியானவன். அதனால் நமக்கு ராமரை சேவிக்கும் போது ராமலக்ஷ்மண சீதை ஆஞ்சநேயரோடு என பக்தனையும் சேர்த்து, முதல் பக்தன் ஆஞ்சநேயன் தான் ராமனுக்கு, பக்தனையும் சேர்த்து நாம் செவித்து வந்தோம். ஆனால் நம்முடைய வாழ்வு மேம்பெறும். தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துக்கும் நாம் இதை விட என்னென்ன பண்ணலாம், எப்படி இன்னும் மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தனி காணொலிகள் போட்டிருக்கேன். அந்த காணொலி வேற ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.